சரிம்மா. இது நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். ஆனா நான் எப்படியாவது சமாளிச்சு அதை கொடுத்துக்கிறேன். இதை வச்சு நீங்க பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுங்க. சரிம்மா, சரி சரி. அப்புறம் இந்த விஷயம் இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டாம். நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன சத்தம் போடுவாரு. தேவைப்படாதுமா. இதெல்லாம் போய் நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவேனா? ஏய் கண்மணி, பாத்தியா நம்ம அப்பாவை? எப்படியோ நம்ம அத்தை கிட்ட இருந்து பணத்தை ஆட்டி போட்டாரு. இந்த கேவலமான பிளானுக்கு நம்ம அம்மாவும் உடந்த. இருக்கட்டும் இருக்கட்டும், பிளானா போடுறாங்க. நம்ம மாஸ்டர் பிளான்ல அவங்க பிளானை மொக்க பிளானா ஆக்கிடுறேன். என்ன சொல்ற கண்மணி? இந்த கண்மணி போடுற பிளான்ல கண்டபடி கன்ஃபியூஸ் ஆக போக போறது நம்ம அப்பா. கண்மணியோட கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா, மேரி எந்திரிக்கிறா. அப்பனே முருகா. என்ன? இல்ல, நீங்க எப்பவும் வழக்கமா அருகம்புல் ஜூஸ் கேப்பீங்கல்ல, அதாம்மா கொண்டு வந்திருக்கேன். என்னது அருகம்புல்லா? ஏமா, நான் என்ன ஆடா மாடா அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுக்கு? ஏன் இந்த வீட்ல காலையில எழுந்ததும் காபி தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து இதை எடுத்துட்டு போ. இத பார்த்தாலே கொமட்டிட்டு வருது. வியாதிக்கார மாதிரி அருகம்புல் ஜூஸ் ஆவாரம்பூ ஜூஸ்னு போய் நல்லா டபுள் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சக்கரை நல்லா தூக்கலா இருக்கட்டும். என்ன பார்த்துட்டு இருக்க? போ. சரிங்கம்மா. ஐயா, எவ்வளவு விஷயம் வேணாலும் மாறலாம், ஆனா கர்த்தர் விஷயத்துல எந்த மாற்றமும் நடக்காது. அங்க பாருங்க, உள்ள பாருங்க. நம்ம மேரி கர்த்தர் படத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. கண்டிப்பா அங்க போய் பைபிளை படிப்பா. ஏன்னா பைபிள் படிக்காம எந்த வேலையுமே அவ செய்ய மாட்டா. அவ ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் வேலையை தொடங்குவா. என்னது இங்க வெறும் புக்கும் மெழுகுவத்தியுமா இருக்கு? இந்த வீட்ல விபூதி குங்குமம் வச்சுக்க மாட்டாங்க போல இருக்கு. சரி, எந்த சாமியா இருந்தா என்ன, எல்லா சாமியும் ஒண்ணுதான். உன்னையும் பிள்ளையார் சாமியா நினைச்சு வேண்டிக்கிறேன். அப்பனே பிள்ளையாரப்பா, என்னை இந்த வீட்ல இருந்து கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பி வச்சிரு. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையா இருந்தா, எனக்கு என் பொண்ணு இல்லையா? என் பொண்ணு எங்க? பீட்டர், இதுல ஏதோ குழப்பம் இருக்குப்பா. நம்ம மேரியா இருந்தா இங்க வந்து அவன் நடிக்கணும்னு அவசியம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. பாட்டி, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அவளுக்கு மன ரீதியான குழப்பமா இல்ல கல்யாண போபியாவான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அம்மா தாயே, எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்குறவனி, எனக்கும் என் மனைவிக்கும் நீதான் தாயே நிம்மதியை கொடுக்கணும். நாங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நீதான் தாயே எங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். தர்மம் போடுங்கம்மா. ஐயா, தர்மம் போடுங்கய்யா. ஐயோ அம்மா, அது தவறி விழுந்துருச்சுமா. பணம் எடுக்கும்போது மோதிரமும் சேர்ந்து விழுந்துருச்சு. அது என் ஒய்ஃபோடது. லூஸா இருக்குன்னு சரி பண்ணிட்டு வர சொல்லி கொடுத்தா, அது அந்த பணம் எடுக்கும்போது தவறி விழுந்துருச்சு. அது என்கிட்ட கொடுங்களேன். அட என்னப்பா நீ, தவறி விழுந்தா என்ன, தடுக்கி விழுந்தா என்ன, விழுந்தது விழுந்தது தானே. தானமா கொடுத்த பொருளை திருப்பி கேட்க கூடாதுப்பா, அது பெரிய பாவம். நீ என்ன சொன்னாலும் இந்த மோதிரத்தை நான் உனக்கு திருப்பி தர மாட்டேன். என்ன பண்றது, எல்லாரும் ஊரை திருத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க அவங்கள திருத்திக்க மாட்டேங்கிறாங்களே. பிச்சை எடுக்கிற உனக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தமா? நீ இங்கதானே இருப்ப? இரு, உன்னை என்ன பண்றேன் பார்.
கலைவாணி இப்பவாது உன் செயினை கழட்டி குடுறி, இல்லனா 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? அட போங்க. உங்களுக்கு பூஜைக்கு பணம் வேணும்னா தாமரை கிட்ட போய் கேளுங்க. அவ பிள்ளைக்கு தானே ஆபத்து. என்ன கலை